எல்லாம் சேர்ந்து தான். பட்டு சமீபத்தில் டிஎன்ஏ திரைப்படமாக இருக்கட்டும், மார்கன் திரைப்படமாக இருக்கட்டும், பிகினிங் ஃபஸ்ட்டு 2 டேஸ் ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவே இல்லை. சரி என்னடா இப்போ இவ்வளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் தேட்டருக்கு போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை எதுக்கு இவ்வளோ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு, இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது, இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்குது, இப்போ தான் அது வந்து வெளியே வந்துருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது. அது வேண்டாம், அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி.